Happy birthday to you. Happy birthday to you. டீசெண்டா நடந்து. முதல்ல நீ டீசெண்டா இருக்க கண்ணால பாரு. கொண்டமா. உனக்கு தான்யா ஏன் அழுதுல தூர மாதிரி கணக்குற? ஆம். டேய் என்னடா சொல்ற? உங்க புருஷங்க உங்க ரெண்டு பேரையும் லூஸ் ஆக்கிட்டு மந்த்ரா வீட்டுக்கு போயிருக்காங்க. இங்க பாருங்க அந்த அம்மா கேக்குறத புடவை. ஏய் ஒரு புடவை பார்த்தோன்னே வேற மாதிரி கதை கட்டிக்கிறதா? இது அக்காவுக்காக அவங்க வீட்டுக்காரர் எடுத்துக்கலாம்ல? சரி இது அக்காக்கா வாங்கிருப்பாங்க. அப்ப இது யாருக்கா வாங்கிருப்பாங்க? இது யாருக்காக? அப்புறம் இது யாருக்காக? இது யாருக்காக? இதோ இது யாருக்காக? சொல்லுக்கா இதெல்லாம் யாருக்காக வாங்கிருப்பாங்க? இல்ல மாமா நானு நிறைய மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு, அதனால இது வாங்கிருக்கலாம். என்னக்கா புரியாதனமா பேசுற? அங்கிள் மென்டலா இருக்கும்போது இதெல்லாம் உனக்கு வாங்கணும்னு எப்படி தோணும்? அதானே உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக தான் நான் சாரியே கட்டினேன். ஆனா நீங்க தான் எனக்காக வாங்கின சாரியை பிரசன்ட் பண்ண மாட்டீங்க. மச்சான் இப்பதான் நான் ஒரு புடவை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். எங்க? அது ஒண்ணு இல்லைங்க, நான் உங்ககிட்ட சொன்ன பாருங்க, எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற 2 பொம்பளை இங்க ஊட்டிக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னலங்க. அவங்களை கொண்டு போய் லாட்ஜில விட்டு வரலான்னு போனங்க. அவங்க பண்ண டென்ஷன்ல புடவை அங்கேயே மறந்து விட்டு வந்துட்டுங்க. நான் இங்க இருங்க, நான் சீக்கிரம் போய் எடுத்து வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம போட்டிங் ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு போகும்போது எடுத்துக்கலாம். ஐயோ அதுக்குள்ள அவளுக்கு எடுத்து கட்டிடுவாளுங்க. ஆமாமா அவளுக்கு பெரிய பண்ணாடைய ஏதாச்சும் ஒரு கட்சி கொடி கலந்து விழுந்தா கூட எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு வாழ்க ஒளியிலன்னு லாரியில ஏறி ஊர்லமா போயிருவாளுங்கம்மா. ஆமாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த புடவை நீங்க தாங்க கட்டணும். அதுக்கான தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இங்க பக்கத்துல தான் நாங்க போய் எடுத்து வந்துடுறோம். அப்பா அவங்க 2 பேரும் நல்லா கவனிச்சுங்க, ஏன்னா எங்க பொண்டாட்டிய இப்ப அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களாடா? அப்படி சொன்னா தப்பா நல்லா கவனிப்பாங்க. இங்க பாரு, அது அவரோட குல விளக்கு, இது என்னோட குத்து விளக்கு. பி கேர்ஃபுல். போட பாரு. இவளுக்கு ஏப்பா ரூம் விட்டு வந்தாளுங்க? வந்து இல்லாம ஒருத்தையும் போஸ் கொடுத்துட்டு போட்டோ எடுக்கிறாங்க பத்தியா? போஸ் கொடுத்தா பரவாயில்ல, நான் நினைச்ச மாதிரி இந்த பிச்சைக்காரி அந்த புடவை எடுத்து கட்டலடா. ஆமா மச்சான், நீ ஒண்ணு கவலைப்படாத, இப்பவே ஒரு அரை அரைஞ்சு இங்கனக்குள்ள ட்ரெஸ் போற உருவுறேன். அப்படி எல்லாம் பண்ணா இந்த புடவை ஏது எங்க வாங்குறீங்கன்னு கேட்டா நம்ம என்னடா பதில் சொல்றது? ஆமாப்பா, அப்ப ஒண்ணு செய்வோம், இந்த விஷயத்தை இங்கேயே போட்டு அமைக்கி விட்டு எஸ்கேப் ஆயிரும். ஏன்னா இவங்களுக்கு மாட்டோம்னா அவங்க சந்தோஷமா இருக்க முடியாது. டார்லிங் வாங்க, நாங்க நினைச்ச நீங்க வந்துட்டீங்க. அது இருக்கட்டும் மாமா, காலையில இருந்து ஆளே காணுமே, எங்க போயிட்டீங்க? அது ஒண்ணு இல்ல ஈஸ்வரி, நாங்க இந்த மந்திரவாதி கிட்ட போயிட்டு எனக்கு மந்திரிச்சுட்டு அப்படியே வர்ற வழியில நானும் பழனி ஆளுக்கு 2 பிளேட் பிரியாணி சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு பொட்டலம் பிரியாணி வாங்கிட்டு வரலான்ட்டு இருந்தோம். அதுக்குள்ள இல்லடா. சாத்தியாடா, நீ தானே தப்பா சொன்ன. அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போயிருக்காங்க. விடுமா அவன் அம்மாவாசையில பிறந்தவன் அப்படிதான் பேச. அதை பெருசா பேசிக்கிட்டு மாமா ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு போலாமா? நீ எங்கடா போற? சாப்பிடறதுக்கு. அது கண்டவங்க சாப்பிடுற ஹோட்டல். அங்க போக வேண்டாம், குடும்ப பொண்ணுக்கு சாப்பிடணும் தனியா ஹோட்டல் இருக்கு, அங்க போய் சாப்பிடலாம். வாங்க. அந்த ஹோட்டல் நல்லா இருக்கு. எங்க போனாலும் எனக்கு எமனாவே வர்றது. குங்குமச்சிமிழே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, எங்கள் கோவிலின் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக, மங்கையர்க்கரசி அங்கையர் கண்ணி திருமகளே வருக. போதும் மாமா போதும். ஐயோ அக்கா கேட்டீங்களா, என் மாமா எவ்வளவு தெளிவா பாடுறாருன்னு? அவருக்கு எல்லாம் சரியாயிடுச்சுக்கா. என் மாமா எப்படி உங்களுக்கு திடீர்னு பைத்தியம் குணமாயிடுச்சு? எனக்கு எப்ப பைத்தியம் பிடிச்சது? அது நேத்து நீ விதவரமா ட்ரெஸ் பண்ணிட்டு என் முன்னாடி வந்து அப்படி ஸ்டைலா போஸ்ட் கொடுத்தீல, அப்ப சர்றன்னு உள்ள ஒரு ஒளி இறங்குச்சு, அதுல பைத்தியம் வெளிய போயிடுச்சு. போங்க மாமா. அது மட்டும் இல்லம்மா, நேத்தோட அமாவாசை முடிஞ்சிருச்சா, அதான் அவரோட லூசும் போயிருச்சு. பாத்தியாப்பா என் பொண்டாட்டி எவ்வளவு அறிவு குழந்தையோட பேசுறான்னு. அவ ஒரு லேடி அப்துல் கலாம். ஐயோ போங்க ராசா, எனக்கு வாங்க. என்ன சார் சாப்பிடுங்க? இவங்க எல்லாம் என்னென்ன கேக்குறாங்களா? அதெல்லாம் டான் டான் சுட சுட இந்த டேபிள் இருக்கணும். ஃபிஷ் கேட்டா கூட புஷ்க்கு போன் பண்ணி உடனே வர வைக்கிறீங்க. அப்படி இல்ல நாம அவரை இந்த ஹோட்டல கொளுத்திடுவோமா? அப்படிலாம் செஞ்சிடாங்க சார், நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை கொண்டு கொடுத்துறோம் சார். சரி. ஆமா சார், இவங்கள யாரு சார்? உங்க சின்ன வீடுங்களா? என்ன சொன்னா? ஏண்டா எங்களை பார்த்தா சின்ன வீடு மாதிரியே தெரியுது? எங்க வீட்டுக்காரங்க சின்ன வீடு வச்சுக்கிற அளவுக்கு கேவலமானவங்க இல்ல. அவங்க ரொம்ப ரீசன் மேன். அவங்க ராமருங்க, அதெல்லாம் சீதைங்க, கணவனுக்கு கட்டுப்பட்டவங்க. அப்பேற்பட்ட எங்களை
அந்த பொண்ணு கொதிக்கிறாங்க பாத்துட்டீங்க. யாரு பொம்பளைங்க? யாரு பொம்பளைங்க? அது யாரு தெரியுமா? என்னோட குலா விளக்கு. அது யாரு தெரியுமா? அவருடைய குத்து விளக்கு. ஏன்னா அவங்கள போய் சின்ன வீடுல சொல்றீங்க, கொலை பண்ணிடுவேன் உங்களை. என்ன சார் அவங்க அடிக்க விட்டு எங்களுக்கு யாரு நினைச்சுக்கிட்டேன்? விடுங்க சார். நீங்க அவங்கள பொண்டாட்டின்னு சொல்றது நம்பிதானே நான் எங்களை சின்ன விடான்னு கேட்டோம். அது எங்க தப்பா? அப்பா எதுவுமே தப்பு கிடையாதுப்பா. இது சின்ன வீடு தான், அது பெரிய வீடு தான். ஏன்டா மச்சான்? ஆமாப்பா. அப்புறம் எதுக்கு அந்த பொம்பளை நெஞ்சேறி மிதிக்கிறா? சின்ன வீட்டு போய் சின்ன வீடு சொன்னா கோவம் வரத்தானே செய்யும். நீங்க இருங்க. வச்சுங்க. அக்கா இவ்ளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேங்க. கண்டிப்பா உங்க சந்தோஷம் நிலைக்குங்க. என் மனசை திறந்து ஒரு உண்மை சொல்றேன். 2 வருஷமா என் மனைவி கிட்ட கிடைக்காத சந்தோஷம் 2 நாள் உங்க கிட்ட பழகணும்னு கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன, எப்ப மனசு ஒத்து போச்சோ இனிமேல் மாங்கல்யம் தங்குதானே. சின்ன வீடா? எங்க சின்ன வீடுன்னு சொன்னாங்களா? என்னக்கா இது அநியாயமா இருக்கு? நம்ம புருஷங்களே நம்மள சின்ன வீடுன்னு சொல்லிருக்காங்க. அது பரவாயில்லடி, நம்மள இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு பக்கத்துல எவ்வளவு ஒரு சிரிக்க கூட உட்கார்ந்து காபி சாப்பிட்டுட்டு போட்டிங் வேற போய் தொலைச்சிருக்காங்களே. தத மரமண்ட எவ்வளவு ஒருத்தி இல்ல. நான் சொன்னனே அந்த மந்திரம் வெள்ளக்காரியம் தான். அக்கா இது சும்மா விடக்கூடாது. நம்மள ஒரு போட்டை புடிச்சு நேரா தண்ணிக்குள்ள போறோம். அவங்கள கையும் களவா புடிச்சு ஆளுக்கு 4 அரை வரும். அங்க யார் வர பாரு. பொட்டாட்டி போச்சா? நம்ம பொண்டாட்டியா? அப்ப நான் குதிச்சிடுறேன். உள்ள முதல்ல ஏதாச்சும் இருக்க போதுரா? இவள்கிட்ட வாழ்ந்து சாருக்கு இந்த முதல்ல கடிச்சு கொதறி சாரது எவ்வளவு மேல. குடு. மறுபடியும் பாக்குறேன். எங்க போறாங்க பாக்கலாம். குதி. என்னது குதிச்சிட்டாங்க? அத தண்ணிக்குள்ள பாருங்க, நம்ம வீட்டுக்காரங்க மாதிரி இல்ல. ஆமாடி அவங்களே தான். டேய் பாத்து புடி. புடிடா. ஏய் போடா. அது பாரு. புடிடா. கையும் களமா பொடிச்சு கொடுத்தா அப்ப விட்டுட்டீங்க. இப்ப புடியும். நெஞ்சப்பர். ஆமா பேசிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு ஏன் தண்ணிக்குள்ள குதிச்சீங்க? குதிக்காம என்னங்க செய்வாங்க? எடுத்தாப்புல 2 முதலைங்க வந்தது. முதலையா? அந்த லேக்ல முதல்ல எல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் பாத்தங்க. ஐயோ ஜலதோஷம் பிடிச்சிருச்சு போல இருக்கே. ஏய் அந்த தைலம் கொண்டு வா. இருங்க. இந்தாங்க ஷர்ட் போடுங்க. இது வந்துடுறேன். இந்தக்கா குடு. சோனா சார் இங்க தான் தங்க போறாரு. நைட்டுக்கு அவருக்கு ஸ்பெஷலா டிஃபன் ரெடி பண்ணிடு. அப்படியே ரூம் ரெடி பண்ணிடு. எந்த ரூம்? என்னடி கேள்வி இது? ஏன் ரூம் தான். இன்னைக்கு அவரை சந்தோஷப்படுத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்தாங்க கொஞ்சம் போட்டா சரியா போயிடும். கொஞ்சம் நெஞ்சில தேய்ச்சுக்குங்க. அப்படி இல்லைங்க, நல்லா தேய்க்கணும். என் தலை விட்டால ஈஸ்வரி. மச்சான் என்ன காப்பாத்துறாடே. ஏன் மச்சான் கனவுல வந்து இந்த போடு போடுறாள, நேர்ல வந்தா என் கதி என்னன்னு யோசிச்சு பாருமா. அது வேற ஒண்ணு இல்லடா மச்சான். நம்ம போட்ல போறப்ப அவளுக்கு எதுக்கு வந்தாளுங்கல்ல, அவளுக்கு பார்த்தோன்னா பயந்து போய் தண்ணியில குதிச்சோம்ல, அந்த பயத்துல சளி பிடிக்கிறதுக்கு பதிலா கிளி பிடிச்சிருச்சு. அந்த பீல தான் நீ வீதி வரைக்கும் வந்துட்ட. ஒரே ஒரு நாள் ராத்திரி மந்திரா கூட குடும்பம் நடத்திட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் பழைய வாழ்க்கை மறந்து புது வாழ்க்கை வந்துடும். நீ சொல்றது வாசம் தான் மச்சான். ஆனா என் பொண்டாட்டி இந்த ஊர்ல இந்த லாட்ஜில் இருக்கிற வரைக்கும் என்னால மந்திராவோட சந்தோஷமா இருக்க முடியாது. அதுக்கு என்ன ஒண்ணு சொல்ற? இவள இங்க இருந்து பேக்கப் பண்ணுவா. எப்படி? ஒரு சூப்பர் ஐடியா. என்ன? என் பொண்ணுக்கு திடீர்னு காக்கா பிடிக்கும், வாயில நுரத்தல், ரொம்ப சீரியஸா இருக்கா அப்படின்னு பாட்டி போன் பண்ணி உடனே இவ்வளவு ஊருக்கு புறப்பட்டு வர சொன்னாங்க அப்படின்னு ஒரு ரீல் எடுத்து விட்டோம்னு வச்சுக்கா, இவ வாரி சுருட்டிக்கிட்டு கிளம்பிடுவாள்ல. பாட்டி நான் ஈஸ்வரி பேசுறேன். மாமா மந்த்ராங்கிற பொண்ணை தேடிதான் இங்க வந்திருக்காரு. அவரை தேடிதான் நானும் உங்க ஊட்டிக்கு வந்துட்டேன். கண்ட பொண்ணுங்களோட சுத்துற அளவுக்கு என் பேரனை நான் மோசமா வளர்க்கல. என்ன மாதிரி சும்மா அறியா வாய வச்சுக்கிட்டு. இந்த பாரு, உங்க அப்பன் ஊர்ல இருந்து பணம் அனுப்பல, அதை என் பேரன் உங்ககிட்ட கேட்டானா, நீதான் அதுக்கு பெருசா தகராறு பண்ணியாம. உன் அருமை தம்பிங்க எங்க கிட்ட சொன்னானுங்க. அது சரி, குழந்தை எப்படி இருக்கா? உன் குழந்தை நல்லாதான் இருக்கா. என் பேரன் உருப்படியா வீடு வந்து சேரணும். இல்ல நீ வீட்டுக்கு வராத, அப்படியே ஓடி போயிரு. என்னப்பா மச்சான், நம்ம வீட்டு சூர்பனங்க வெளியே நிக்கிறாங்க மச்சான். மச்சான் இங்க பாரு, இப்ப நேரா போற டிக்கெட் நீ கையில குடுக்குற, பெட்டி படிக்க நான் கொடுத்து வண்டி ஏத்தி விடுறேன். சரி
ஏன்டா அழுகுற? உன் பிள்ளைக்கு சீரியஸ்னா அவளுக்கு நம்பணும்ல, அதுக்கு இங்க இருந்து பில்டப் பண்ணதானே. பாரு. ஐயோ ஏன் அழறீங்க? அம்மா உசுருக்கு உசுரா வளர்த்தவங்க புள்ள உசுருக்கு போராடிக்கிட்டு கிடக்குதுமா. கோயிந்தம்மா என்ன சொல்றீங்க? நம்ம பொண்ணுக்கு திடீர்னு காக்கா வலிப்பு வந்து வாயில நுர தள்ளி ரொம்ப சீரியஸா இருக்குன்னு பாட்டி போன் பண்ணாங்க. என் பிள்ளை எடுத்துக்கிட்டு அவங்க பிள்ளைய காப்பாத்துப்பா. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. போயா. அக்கா இவங்க 2 பேரும் சொல்றத நம்பாத. நம்ம வீட்டுக்கு போன் பண்ணி குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டு தான் போறோம். ஏண்டா குழந்தைக்கு சீரியஸா இருக்குங்கிற? உனக்கு நக்கலா? ராஸ்கல். என்ன பத்தி வச்சிருக்கிற பையனா? என்ன பத்தி வச்சிருக்க? ஏண்டி? என் பொண்டாட்டி அவளை ஒண்ணு செஞ்சிடாத. இது பாரு ஈஸ்வரி, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் 10 மாசம் குழந்தையை சுமந்து பெத்தவனி நீ டக்குன்னு கிளம்ப முதல்ல. ஐயோ என்ன மாமா நீங்க குழந்தை சரியில்லைன்னா நான் இங்க 1 நிமிஷம் இருப்பேனா? நான் உடனே புறப்படுறேன். கொஞ்சம் ரூம் வரைக்கும் வந்து துணிமணி எடுத்து வைக்க ஒத்தாசை பண்ணுங்க மாமா. வாங்க மாமா, சீக்கிரம் வாங்க மாமா. போங்க போங்க. ஏய், உனக்கு மட்டும் என்ன தனி ரயில வர்றாங்க? நீ சேர்த்துக்கல போ. என்ன ராசா இது? நீங்க சொல்லி எதை நான் கேட்காம போ, போ, போ. இருந்திருக்கேன். இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் கூடமான நான் வாங்க எதுக்கு? வாங்க. எதுக்கு? வாங்க. டாடி, ஏய். போய்யா. ஐயோ, ஐயோ, அப்பா. ஊர் சுத்தி. ஏய், ஏய், என்னடி ரவுடி பள்ள தள்ள மாதிரி தள்ளுறான்? அவன் போடு ரெண்டுங்கிற. போட வர சார். போடுமா? போட. கோயந்தம்மா. கோயந்து, என்னம்மா அது? என்ன நடக்குது நம்ம ஃபேமிலில? நடக்க வேண்டியதுதான் ஏன் நடக்குது. 15 வருஷமா உன்னையே நம்பிட்டு இருந்தனே, எனக்கே துரோகம் பண்ற நீ. இப்ப பாரு. டேய் எடாத அருவாமனையே. அறிவழகா தப்பிச்சுக்கோ. எப்ப குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொன்னியோ அப்பவே தெரிஞ்சு போச்சு நீ எதுக்கு ஊட்டி வந்திருக்கேன்னு. உனக்கு உண்மையிலே பைக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த பொண்ணோட ஊர் சுத்திட்டு தானே நீங்க வந்த. இந்த புடவை எல்லாம் கூட நீ அவளுக்காக தானே வாங்கின. யார் சொன்னாங்க அப்படின்னு? நீ யாராச்சும் பேசாத. அப்ப ஏன் என்ன பார்த்து ஓடுன? ஏன் என்ன பார்த்து ஓடுன? யார் ஒண்ணாங்க பாத்தியா நீ? சொல்ல மாட்டேயா? நீ சொல்ல மாட்டே. எதுக்கு சொல்லணும்? பொண்டாட்டியா இருந்தா சொல்லலாம். வெப்பாட்டிக்கிட்ட எதுக்கு ஏன் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? ஓடாத. யார் சொன்னாங்க உன்னை வெப்பாட்டி? இந்த ஓட்டிக்காரங்கிட்ட அப்படித்தானே சொல்லியிருக்கேன். நான் அப்படி ஒண்ணும் சொல்ல. நீ பேசாதயா. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு கட்டி விட்டுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல தானே நீ இப்படி எல்லாம் பண்ற. எனக்கு தெரியும். நீ ஏதோ ஒண்ணு கற்பனை பண்ணிக்க. நான் என்ன சொல்றேன்? ஓடி அந்த பக்கம். பைத்தியக்காரி. நான் உன்னை கூட பேச தயாரில்ல போ. நில்லையா? ஏய், நில்லுங்கறல்ல. நில்லையா? என்கிட்ட பேச மாட்டியா? எனக்கு அது அருகதை இல்லையா? எப்ப நீ என்ன பஞ்சாயத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டியா அதுக்கப்புறம் நீ எனக்கு பொண்டாட்டியே இல்ல. உன் பொண்டாட்டி இல்லையா? அப்ப நான் சாகுறையா? உன் பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நீ செத்து தொலைறேன். ஈஸ்வரி, ஈஸ்வரி, ஐயோ, ஈஸ்வரி, ஈஸ்வரி, கனவுதானே ஈஸ்வரி? ஒண்ணா கேளு ஈஸ்வரி. ஈஸ்வரி, ஈஸ்வரி, கனவுதானே ஈஸ்வரி? ஈஸ்வரி, ஏய், ஈஸ்வரி, ஏய், என்ன பண்றீங்க? இவ்வளவு வாட்டர் எடுத்து சாப்பிட்டுருக்கேன். அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? இவானி லூசு. எதுக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை எல்லாம் பண்ண? நீங்க தான் என்ன பொண்டாட்டி எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல. இனிமே நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நான் ஏற்கனவே அப்பா இல்லாத அண்ணாத. இப்ப நீங்க என்ன கை விட்டீங்கன்னா நான் எங்க போறது? குழந்தை நீங்களே பாத்துப்பீங்க. ஏன்னா அது உங்க குழந்தை. எனக்கு யாரு இருக்கா? இப்படி எல்லார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்கிட்டு வாழறதுக்கு நான் செத்தே போலாம். அடி போட்டன. எல்லா பிரச்சனையும் காரணம் நீ. செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு பழைய மேல போலான்னு பாக்குறேன் நீ. முதல்ல இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. நான் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு முதல்ல சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா பண்ண மாட்டேன். போதுமா? என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா பண்ண மாட்டேன். நீங்களும் உங்க மனைவியும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா அத பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். ஆமா, 2 நாளைக்கு முன்னாடிதான் உங்க வைஃப் சரி கிடையாது, குடும்பத்துக்கே லாய்க்கு இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? நான் ஊட்டிக்கு வந்த விஷயம் எப்படியோ பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு அவள் நேரம் இங்க புறப்பட்டு வந்துட்டாளுங்க. வந்தவன் என்ன பார்த்து நான் முன்ன மாதிரி இல்லைங்க, இப்ப திருந்திட்டேன், என்ன மன்னிச்சுக்கன்னு சொல்லி காலில் விழாத குறைய அழ ஆரம்பிச்சிட்டாள். அதுக்கப்புறம் கூட நான் நம்பலைங்க. திடீர்னு தூக்க மாத்திரை சாப்பிட்டு சாகிற அளவுக்கு போயிட்டாளுங்க. ஓ, அதுக்கப்புறம் தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் கூட நான் புரிஞ்சுக்கலன்னா நான் மனுஷனே இல்லைங்களே. அப்போ
ஒரு பொண்டாட்டி தான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்காக சாகுற வரைக்கும் போகணுங்கிறீங்க. அப்பதானே நம்ப முடியும். இப்பதானே தெரியுது தப்பு அவங்க மேல இல்ல, உங்க மேலதான். எப்போ ஒரு பொண்டாட்டி தான் உயிரை கொடுத்து புருஷனை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்களோ நிச்சயமா அவங்க நல்லவங்களா தான் இருக்க முடியும். நீங்க தான் அவசரப்பட்டு புரிஞ்சுக்காம அவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கீங்க. நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நம்பி அவசரப்பட்டு நானும் உங்களுக்கு துரோகம் பண்ண பாத்துட்டேன். ச்சே, என்னையும் சேர்த்து முட்டாளாக்கிட்டீங்களே. முதல்ல உங்க வைஃப் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும். ஏய்யா, நேத்து அவ்வளவு தூரம் என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்ப இங்க வந்து என்னோட கொஞ்சிட்டு இருக்கியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ச்சோ. ஈஸ்வரி 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 ஈஸ்வரி, என்ன ஈஸ்வரி, கொஞ்சம் நெல்லு. ஈஸ்வரி, ஏன் இப்படி காட்டு தரமா நடந்துக்கிற? இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்தா நீ வாழ்க்கையை பாழாக்கிட்ட. தயவு செய்து நான் சொல்றது கேளு ஈஸ்வரி. எனக்கு துரோகம் பண்ண உங்ககிட்ட நான் எதுவுமே பேச விரும்பல. மூஞ்சில முழிக்க. நான் சொல்றது கேளுங்க. அவர் உங்களுக்கு துரோகம் பண்றதுக்காக இங்க வரல, நல்லது செய்ய தான் வந்தாரு. ஏண்டி, என் புருஷனை கெடுத்து ஊட்டி கூட்டிட்டு வந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு என்கிட்ட நியாயம் பேசுறியா? I am very sorry. நான் அவளுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னையா சாரி புரிந்து பெருசா இங்கிலீஷ்ல அவகிட்ட அலந்துட்டு இருக்க. உங்களை உன்னை என்ன பண்ற பாரு. என் வாழ்க்கையை நாசமாக்கணும்னா உயிரோட விட மாட்டேன். ஐயா, யாரோ ஊர் பேர் தெரியாதவ முன்னாடி கட்ட பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சிட்டல. என்ன விட அவ உனக்கு முக்கியமா போயிட்டாளா? போயா, போய் அவளோட போய் வாழ்ந்துக்கோ. போ. எங்க போற? நேத்து வரைக்கும் நினைச்சேன் என் உயிரை கொடுத்தாவது உன் கூட வாழணும்னு. ஆனா இன்னைக்கு சொல்றேன், என் உயிரை போனாலும் இனிமே கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன். விடுயா. இது என் குழந்தை மேல சத்தியம். டார்லிங், என்னோட லட்சியமே என்ன தெரியுமா? என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் பழி வாங்குறதுதான். அதுக்கு உன்னோட ஆதரவு தேவைப்படுது. நான் என்ன செய்யணும்? ஒண்ணும் பண்ண வேணாம். அடுத்த வாரம் 2 பேரும் ஜட்ஜுக்கு போறோம், கல்யாணத்தை பண்ணிக்கலாம். யாரு? ஐயோ, போயிட்டமா. ஐயோ, 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 நாயலடி. சோனா, எப்படியாவது தப்பிச்சு அடுத்த வாரம் ஜட்ஜுக்கு வந்துரு. நான் முன்னால போய் தங்கி இருக்கேன். வந்துரு. ஏய் ஒளஞ்ச என் புருஷனை கடிச்சனா? அடே அடே வேணாடா. நான் உங்க அப்பன்டா. டேய், இல்ல அப்பனே கிடையாது. டேய் என்ன மன்னிச்சிரடா. உனக்கெல்லாம் மன்னிப்பே இல்லையா? டேய் உங்க அம்மா வந்து 1000 ரூபாய் சொன்னாங்க. பரவாயில்ல, எங்க அம்மாக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சது. ஐயோ, தனியா சிக்கிட்டனே. ஏய், ஐயோ, இவ ஒரு பாட்டிலோட வர்றாளே. எவ்வளவு தூரம் ஓடுவேன்னு பாக்குறேன். இன்னைக்கு உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன். என்ன விட்டுமா? விட்டதுனாலதான் இந்த அளவுக்கு ஆயிட்டேன். வேணா கோயிந்தம்மா, என்ன மன்னிச்சிருமா கோயிந்து. இதோட உனக்கு பொம்பளை நிரப்பே வரக்கூடாது. வேணா வேணா வேணா.